guys, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல பிரீமியமான ரெசின் ஆர்ட் கீ ஹோல்டர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கீ ஹோல்டர் செய்கிறதுக்கு நான் இந்த MDF போர்டு தான் எடுத்திருக்கேன். இந்த MDF போர்டில் டபுள் சைடுமே வந்து ஒயிட் கலர் ஜெஸோ இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரெண்டு சைடுமே நல்லா நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ MDF போர்டில் ஜெஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரையாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ரெசின் பார்த்திங்கன்னா டோமோ பிராண்டில் 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் அண்ட் ஹார்னர் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெசின் அண்ட் ஹார்னரை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் க்ளவுடியான எஃபெக்ட்லேருந்து ஒரு மாதிரி கிளியர் ரெசினாக கிடைக்கிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளியர் ரெசினாக கிடைச்சதுக்கப்புறம் மிக்சிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த MDF போர்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நான் மாஸ்கிங் டேப் போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசன் போர் பண்ணும்போது எக்ஸஸ் ஆன ரெசன் எல்லாமே பேக் சைடு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்து மாஸ்கிங் டேப் போட்டிருக்கேன். இப்போது தேவையான பிக்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசனில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கோல்டன் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். கோல்டன் கலர் மைக்கா பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த MDF போர்டில் எங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கோல்டன் கலர் ஸ்டோன்ஸும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்டோன்ஸும் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு இருக்கும் அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளியர் ரெசனை வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரெசனும் வந்து போர் பண்ணியாச்சு. லைட்டாக போர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் கொஞ்சமாக ரெசன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பேர்ல் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். அதாவது மைக்கா பவுடரில் பேர்ல் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேர்லிஷ் ஒயிட் கலரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ப்ரௌன் கலர் ஒபாக் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு ரெசனை போர் பண்ணிவிட்டு அதையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த கீ ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர், ப்ரௌன் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா பேர்லிஷ் ஒயிட் கலர். இப்போது 3 கலர்ஸுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் ஃபுல்லாக வந்து இந்த கோல்டன் கலர் பிக்மெண்ட்டை வந்து லைட்டாக வந்து போர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேர்லிஷ் ஒயிட், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன், இது ரெண்டையுமே வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் இதை போர் பண்ணிக்கிறேன்.
இப்போ எனக்கு தேவையான இடத்துலனா ப்ரௌன் கலரையும் பேர்லிஷ் ஒயிட்டையும் வந்து போர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோல்டன் கலர், அதை வந்து லைட்டாக வந்து நான் ஒரு லைன் மாதிரி வந்து போர் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து லைட்டாக பபிள் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலுமே அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ட்ரையிங் டைம், அதாவது இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 24 hours ஆகும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எங்கெல்லாம் வந்து நமக்கு ஹூக் வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து நான் சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஹூக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஸ்கேலால் மெஷர் பண்ணி எங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி அந்த ஹூக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் நமக்கு இந்த ஆர்டர் கொடுக்கும் போதே இந்த கீ ஹோல்டரில் சென்டரில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் லோகோ வந்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் லோகோவை இந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சென்டராக பார்த்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் லேயருக்காக நம்ம வந்து ரெசின் அண்ட் ஹார்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா 2:1 ரேஷியோவில், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த பிரிண்ட்டுக்கு பின்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா, அதாவது நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ரெசின் போர் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் லேயருக்கும் பார்த்திங்கன்னா நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 2:1 ரேஷியோவில் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயரும் மிக்ஸ் பண்ணணும். இப்போது செகண்ட் லேயரும் பார்த்திங்கன்னா போர் பண்ணியாச்சு. இது போர் பண்ணதுமே இதில் வந்து பபிள் ஸ்ப்ரே லைட்டாக அடித்து விட்டுக்கலாம். ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலுமே அது வந்து போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லேயர் ரெடி ஆகிறதுக்கும் நமக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி ட்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது செகண்ட் லேயரும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோவில் கொஞ்சமாக வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசனில் ஃபைன் கிளிட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோல்டன் கலர் எடுத்து நல்லா வந்து அந்த ரெசனில் வந்து கொட்டிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ஃபைன் கிளிட்டரை ரெசனில் நல்லா வந்து போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போர் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம்.
இப்போ இந்த ரெசனில் வந்து கிளிட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜிப்லாக்கு மாற்றியாச்சு. இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அந்த MDF போர்டு, அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீ ஹோல்டரில் வந்து தேவையான இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும், அதே போல் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண உடனே நம்ம அதில் யூஸ் பண்ணாமல் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த கீ ஹோல்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூவில் ஃப்ளோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீ ஹோல்டரில் எங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த கிளிட்டர் லைன் வேணுமோ அங்கெல்லாம் கொடுக்க போகிறேன். இந்த கிளிட்டர் லைனோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லைனாக வந்து ஒரு மாதிரி ஈவனாக கொடுக்காம ஒரு கர்வியாக அங்கங்கே வந்து நம்ம ஒரு அன்ஈவனான ஒரு டிசைனாக கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கிளிட்டர் லைன் கொடுக்குற கிளிப்பு பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து என்னால் அதை காட்ட முடியல. ஆனால் நான் ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிளிப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கார்னரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக வந்து இந்த கிளிட்டர் லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துருச்சு ட்ரை ஆகி. இந்த கிளிட்டர் லைனுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீமியமான ரெசனாட் கீ ஹோல்டர் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இதே போல் ரெசனாட்டில் ஏதாவது க்ரியேட்டிவான திங்ஸ் பண்ணி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய Instagram ID கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட Instagram பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.